ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாப் அண்ட் நீடில் ஸ்டூடியோ. ஸோ இந்த வீடியோவில் ரிங்கு வச்சு எப்படி ப்ரோச்சஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் இந்த மாதிரி ஒரு 3 ரிங்கு எடுத்திருக்கேன். அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த ரிங்கு இந்த கலர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இல்லை. இது பிளாஸ்டிக்கு, வுட்டனு ரெண்டுத்துலேயுமே ப்ளைனாகவே சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நமக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி நம்மளே இதை ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ரெடிமேடாக தான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வாங்கி இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறோம். அடுத்தது 2வது ரிங்கை நான் இந்த சைடில் வச்சு பண்ணுறேன். இது ஒரு முக்கோண ஷேப்பில் தான் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 2த்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 3வது ரிங்கை நான் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரோச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆரி கிளாஸ் ஃப்ரீயாக தான் சொல்லித்தரோம். சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி தான் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப் உள்ள சீக்வன்ஸையும் மேலே ஒரு ஒயிட் கலர் பேர்ல் பீடும் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சைடில் ஒயிட் கலர் சீக்வன்ஸும் மேலே ஒரு கலர் பீடும் நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே இந்த லைனில் நம்ம ஒரு 3 ஃப்ளவருக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த 3வது ஃப்ளவரும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த சைடில் நம்ம சின்னதாக உள்ள ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸை எடுத்திருக்கோம். இந்த சைடு எப்படி பண்ணமோ அதே மாதிரியே தான் அதுலேயே கலர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சைட்லேயுமே நம்ம இதே மாதிரியே 3 ஃப்ளவருக்கு மாதிரி பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா கலர் பீடு நம்பர் 5 அது எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு ஒரு 4 பீடுக்கு வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிறோம். அடுத்தது கீழே நம்ம ஹேங்கிங் மாதிரி பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ லாங் டியூப் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே கீழே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்தது அதோடைய ஆஃப்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது 4 லாங் பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். 1 பை 1ஆக வர்ற மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிறோம். சரிங்களா? நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.